விஷயத்துக்கு நீ ட்ரெஸ் எடுக்க போக வேணாம், நாளைக்கு போகலாம். டேய், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. அந்த பொண்ணு மேலே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா, கிளம்பிட்டு இருக்கேன். அதனால் நாளைக்கு போகலாம். சரியா? சரி மச்சான். சரி, நான் போயிட்டு வந்தால் கால் பண்ணுறேன். பை. ஏண்டி இப்படி உம்முனே இருக்க? என்னடா 2 நாளாக எதுலேயுமே இல்லை, FBல வாட்ஸ்அப்பில். வேற என்னதான் பண்ண சொல்ற? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. புரியுது, அவன் என்ன சொல்றான்? அவன் ஒன்றும் சொல்லலை. அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. என்னடா சொல்கிற? ஆல் செட், கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப பயமாக இருக்கு. ஏதோ செவ்வாய் தோஷம்லாம் சொன்னேன், அதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொன்னீங்க. ஜாதகம்லாம் செட் ஆயிடுச்சா? மாப்பிள்ளைக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு 10ல் 8 பொறுத்து இருக்கும். இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணுறதுனே தெரில. நான் கேட்குற எந்த கேள்விக்கும் அவன் கிட்ட பதில் இல்லை. என்ன சொல்கிறதுனும் தெரில. அவன் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ரொம்ப பயமாக இருக்கு. அவள் வீட்டில் பேச மாட்டாளா? அவங்க கிட்டே கோயிலில் எனக்கே தெரியாமல் என்ன காமிச்சாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. எனக்கு கேட்டு தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, மாப்பிள்ளை யாரு? அதெல்லாம் தெரில. நல்ல வேலை, நல்ல சம்பளம்னு மட்டும் சொன்னாங்க. எங்க? பெங்களூர். நீ மாப்பிள்ளைய பார்த்தியா? பார்க்க எப்படி இருக்கான்? நல்ல ஹைட், பார்க்க நல்லா வேற இருந்தான். நாசமாக போனான். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூரா? ஏய், டேய் அடந்தா. ஆமாம். இது போதுமே, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச சொல்லு. அதெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு சொன்னான். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? நல்ல வேலைன்னு சொல்கிற, பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்கிற. வை காண்ட் யூ கன்சிடர் ஹிம்? இது பார், உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதுக்கப்புறமா அவன் சைடில் நீ எந்த ஸ்டெப் எடுக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம அவங்க அண்ணன் பேசி பார்த்தா? அவரோட நல்ல ஃப்ரெண்டுடி, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா உங்கள் தங்கச்சி நான் லவ் பண்ணுறேன்னு? அதுக்காக சும்மாவே இருப்பியா? பேசினா தானே தெரியும். எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா? டேய், we have nothing to lose now. We have to react. இந்த விஷயத்தை இப்போ யார்கிட்டயே சொன்னால் தான் ஏதாவது நடக்கும். எங்கே கிளம்பிட்டு இருக்க? எங்கடா கிளம்பிட்டா? பேச போகிறேன்.
யார்கிட்ட? ஸோ கால்டு மாப்பிள்ளை கிட்ட. அவன் அண்ணன் கிட்ட பேச போகிறேன். ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைண்ணா, பரவாயில்லண்ணா. ரொம்ப பிஸியாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம்? அவசரமாக கூப்பிட்டுருந்த பேசணுன்னு? உங்கள் வீட்டில் என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்களே, அதுக்கு என்ன சொன்னீங்க? திவ்யாவுக்கு மாப்பிள்ளை என்னாச்சு? ஆமாண்டா, மாப்பிள்ளை வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி திங் கோஸ் ஃபைன் ஆஸ் வெல். எந்த தைரியத்தில் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. சொல்கிறதுக்கான தைரியம் வந்துச்சான்னு கூட தெரில. ஆனால் இதுக்கு மேலேயும் இதெல்லாம் மறைச்சு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் திவ்யாவை லவ் பண்ணுறேண்ணா. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். திவ்யாவை நான் லவ் பண்ணுறேண்ணா. திவ்யா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. எனக்கு கேட்காம தானே எல்லாம் நடக்குது. ஜாதகம், செவ்வாய் தோஷம், அது இதுன்னு காரணம் காட்டி அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சம்பந்தம் வந்து மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு நிறுத்தினாக்கா அது ரொம்ப அசிங்கமாயிடும். நீ உன் மனசை மாற்றிக்கிறது தான் நல்லது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட். அவள் உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. அவள் இடத்துல வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேண்டான்னு சொன்னா மட்டும்தான் இந்த நிச்சயத்தை நிறுத்த முடியும். ஸோ ப்ளீஸ். ஒருவேளை இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன். இந்த நிச்சயத்தை நிறுத்துகிறேன். உனக்காக எங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன். தேங்க்ஸ்ண்ணா.
அவர் அட்டென்ட் பண்ணல. நான் போய் பேசிக்கிறேன். எத்தனை வாட்டி கால் பண்ணுறது? பார்க்கல. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? ஏன் இவ்வளோ லேட்? கத்தாதா, அதான் வந்துட்டான்ல. என்ன விஷயம் சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பேசு. என்ன பேச சொல்ற? அதான் எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்படிலாம் பேசாத. ஸ்டில் வி ஹேவ் சான்ஸ். சான்ஸ்? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிட்டேன். ஓ, பேசுகிற அளவுக்கு போயிட்டீங்களா? சொல்கிறது முழுசாக கேளு. சொல்லு. என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரி, என்ன அதுக்கு? அண்ணங்கிட்ட பேசிட்டேன். எப்போ? இப்போ தான் பேசிட்டு வரேன். என்ன சொன்னாரு? ரொம்ப கூலாக பேசினாரு. அவர் அவ்வளோ கூலாக பேசுவார். ஓகேன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் பேசுகிறேன்னு சொன்னார். உனக்காக என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டு வந்திருக்கேன். சந்தோஷமாகவே இல்லையா உனக்கு? ஹலோ. வந்துடுறேன். பாய். எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கேன். மற்றவங்க கால்லாம் அட்டென்ட் பண்ணுறேன். நான் கூப்பிட்டா மட்டும் உன்னால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போற? வீட்டில் பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நிறைய பேசியாச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் நைட் ஐ டிசைடட் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? We have things happening around and I want my parents to be happy too. So I decided to go with this. சரி விடு. எப்போ தான் வீட்டில் பேசுவேன்? வாயை மூடு. சும்மா அதே சொல்லாத. என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க முடியல. அவ்வளோ பிரச்சனை நடக்குது. நீயும் இப்படி பேசாமலே இருக்க. கொஞ்சமாச்சு ஸ்டெப் எடுக்கணும்ல. இப்போ என்ன, 2 வீட்லேயும் சொல்லணும். 2 வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதும் அதை காரணம் வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே? ஏன் திவ்யா, என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு? உன் சுச்சுவேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் திவ்யா, டோன்ட் டூ திஸ். ஐ டிட் தட். இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பேசுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அவசரமாக இருந்தா நீ போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கப்போ. ப்ளீஸ் டூ கம் ஃபார் மை மேரேஜ். நான் கிளம்புறேன். நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் நம்மளை விட்டு போனாலும் அவங்க மேலே நிறைய கோவம் வரும். அவங்கள நினச்சி நம்ம நிறைய அழுவோம். அவங்க விட்டு போன ஏக்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் அந்த நேரத்துலையும் அவங்கள நம்ம வெறுக்க மட்டும் மாட்டோம்.